இயேசு மிகவும் நல்லவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை. அவர் அன்பின் தேவன், இரக்கமுள்ள தேவன். இயேசு மகா ராஜா நம்மத்திலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தை தனித்து ஜெபித்து காத்திருந்து நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. நான் ஜெப அறையை விட்டு வெளியே போகும்போது எத்தனை பேர் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். அந்த 25 நிமிடம் என் கூட இருக ஜெபித்து வந்திருக்கிறேன். இயேசு மகா ராஜா நம்மத்திலே வந்திருக்கிறார். கண்களை மூடி வானம் திறக்கப்படுவதாக, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே. நல்ல நிலத்த விதைகளை 30 மறு 100 பலன் தரட்டும். உள்ளங்களை தொடுங்க. உம்முடைய அதிசயம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை விளங்க பண்ணும்படி அடிமை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. தடை விலகட்டும், கண்ணி தெரிக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானே நீ பாதாளத்துக்கு போயிட்டு நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நோ டிஸ்டர்பன்ஸ் கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த அற்புத இரவு கூட்டத்தை என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது, தேவன் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவம் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த வாக்கு வாசம் எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியூ லிவிங் ட்ரஸ்ட் வாசிக்க கேட்போம். There will be joy and songs of thanksgiving. English Standard Version வாசிக்க கேட்போம். Out of them shall come songs of thanksgiving and the voice of those who celebrate. Celebrate, voice of the celebrate, songs of the thanksgiving. NIV-ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. From them will come songs of thanksgiving and the sound of rejoice. Sound. சில இடத்துல ஒரு சத்தம், ஒரு என்ன ஒரே சத்தமாக இருக்குது புரியலையே என்று கேட்போம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆபத்துல ஒரே சத்தம் வந்துடும், கஷ்டம் வந்தால் ஒரே சத்தம் வந்துடும், கண்ணீர் வந்தால் ஒரே சத்தம் வந்துடும். சில வீட்டில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் சவுண்ட் ஆஃப் ரிஜாய்ஸ், க்ளோரி டு காட், சவுண்ட் ஆஃப் ரிஜாய்ஸ். ஜெபித்து வேதகம் தேவனை கூட சொல்லுகிறேன், சவுண்ட் ஆஃப் ரிஜாய்ஸ் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் கேட்க செய்வார். இந்த மாதம் ஆடலும் பாடலும் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் காண்பித்தார், இந்த மாதம் பாடல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடல். ஆண்டவர் சில காரியம் செய்ய போகிறார். அதனாலே நீங்க வாயை தந்து கர்த்தரை பாட போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சில காரியங்கள் இந்த மாதம் செய்ய போகிறார். 9ஆம் தேதி தான் ஆகிறது. இன்னும் 21 நாட்களுக்குள்ள சில காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். அதனாலே நீங்கள் தேவனை பாடுவீர்கள். உங்கள் வாயிலே பாடல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டை கர்த்தர் உங்க வாயிலே கர்த்தர் கொடுப்பார். பாடல் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிகள் மாத்திர கரமத்தல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வல்லமையை நீங்க பாடுவீங்க, அவருடைய கிருபையை நீங்க பாடுவீங்க, அவருடைய நீதியை நீங்க பாடுவீங்க, அவருடைய மகத்துவத்தை நீங்க பாடுவீங்க, அவருடைய கிரியைகள் நீங்க பாடுவீங்க. இந்த மாதம் தேவன் எப்படிப்பட்ட உணர்ந்து நீங்கள் பாட போகிறீர்கள். ஓ, உங்க வாயில கர்த்தர் பாடல் கொடுத்து பாடல் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த 21 நாட்கள் பாடல் உண்டாக செய்வார். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும் இயேசுவே. ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி இயேசுவே. இயேசுவே. ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெரு பாடல். ஆண்டவர் என்னென்ன பிளஸிங்ஸ் கொடுத்து உங்களை பாட வைக்க போகிறார், அல்லது தேவன் என்ன செய்வதனாலே நீங்கள் பாட போறீர்கள். 3 காரியத்தை மிக வேகமாக சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 101ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். அந்த முதல் வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் காண்பித்தார். இரக்கத்தை பாடுவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார், இரக்கத்தை விளங்க பண்ணுவார். ஒரு காரியம் நடக்கும், அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இது தேவனுடைய இரக்கம். கரமத்தலையா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் அவருடைய இரக்கத்தை பாட போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா
எந்த ரீசன் சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நீங்க வேதத்தை நல்லா வாஸ்து பார்த்தா 2 வசனத்தை நான் கோடிட விரும்புகிறேன். மத்தேயு புத்தகம் 15:22 பிசாசினால் கொடிய வேதனைப்படுற மகளுடைய தாயார் இயேசு அறியாத ஒரு பெண்மணி தேவனிடத்தில் கேட்கிறார், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், தாவீதின் குமாரனே இறங்கும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, என் மகளை விடுதலையாக்கும் என்று கேட்கவில்லை, என் மகளுக்கு பேய் துரத்தி விடும் என்று கேட்கவில்லை, என் மகள் கஷ்டப்படுகிறாள் வேதனை நீக்கும் என்று கேட்கவில்லை. குமாரனே, தாவீதின் குமாரனே இறங்கு, சன் ஆஃப் டேவிட், ஹோ mercy on me, இறங்கும். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தா 28 ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 15:28 உன் விசுவாசத்தை ஆக்கடுவது நீ போ, விறுவிறுபடி ஆக்கடுவது நீ போ சொல்றாரு. வசனம் சொல், அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். நீங்க இன்னொரு சம்பவத்தை வாசித்து பார்த்தா லூக்கா இரக்கத்தினால் அற்புதம். லூக்கா 18:37 பின்பகுதி 38 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். போதும். எரிகோவின் பட்டணத்தில் எரிகோவின் தெருவில் ஒரு ஆள் உட்கார்ந்து கத்துறார், பர்தேமே என்ற குருடன், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். 38 அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். 38 வசனம் முன்பகுதி வாசித்து பார்த்தனா அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இந்த மாதம் இந்த காலத்தை நீங்க பாப்பீங்க, சீக்கிரமா இறக்கம் நேரிடுவதையும் வாசஸ்தலத்துக்கு இறங்குவதையும் கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பாடலாய் இந்த மாசம் பாடுவீர்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எல்லாமே எனக்கு எல்லாமே கை கூடும், எல்லாமே எனக்கு எல்லாமே கை கூடும். இது நம்பர் 1, இரக்கத்தை பாடுவீர்கள், இரக்கம் உண்டாகும். நம்பர் 2, இரண்டாவது என்னாகமம் புத்தகம் 21:17 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டாவது, ஒரு பாட்டு பாடுறாங்க இஸ்ரவேல். என்ன பாட்டா? ஊற்று தண்ணீரே பொங்கி வா, பொங்கி வா. போதும். ஊற்று தண்ணீரே பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி. ஒரு பாட்டு இது. நம்ம என்னென்னமோ பாட்டு பாடுறோம்ல. FGVBS நடந்து கொண்டிருக்கிறது. நான் காலில் வந்தோம், இங்கே உட்காந்து ஃபுல்லாக எல்லாரோடைய பாட்டையும் ஆக்ஷனையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னென்னமோ பாட்டு பாடுறோம்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஒருத்தனுக்கு பாட்டு பண்ணானா தேவன் செய்த ஒரு அற்புதத்தை கண்ட பிறகு ஊற்று தண்ணீரே பொங்கி வா அப்படின்னு எல்லாரும் பாடினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர்கிட்ட முருகனுடைய கர்த்தர் சொல்கிறாரு மோசையை நோக்கி, நாளைக்கு நான் ஓரேப்பில் வந்து நிற்பேன். நாளைக்கு கண்மலை நான் வந்து நிற்பேன். இதை நீங்கள் யாத்திராம புத்தகம் 17:1-7 வாசிக்கலாம். டைம் இல்லை. நான் வந்து நிற்பேன் கண்மலையில், உனக்கு முன்னாடி போயிடுவேன். காலையில் நீ சில மூப்பரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நில்லு, கண்மலையை அடி பேசு, கண்மலிருந்து ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீரை நான் புறப்பட பண்ணுவேன் என்று சொல்கிறாரு. அதே மாதிரி கண்மலிருந்து தண்ணீர். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களாம் ஒரு பாட்டு பண்ணலாம், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. எல்லாரும் பாடினார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது இந்த மாதம் ஒரு ஊற்று உண்டாகும். ஊற்றுவார் இல்லை, ஒரு ஊற்று உண்டாகும். அதனால் நீங்கள் ஆண்டவரை பாடுவீர்கள். அல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஊற்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாட போகிறீர்கள். ஊற்று உண்டாகும், இரக்கம் உண்டாகும், பாடுவீர்கள். ஊற்று உண்டாகும், பாடுவீர்கள். விசுவாசிகள் மற்ற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழி இல்லையோ, அல்ல வழியை காட்டிடுவார், அல்ல குறையாமல் உன்னை பெருக பண்ணுவார். கைதட்டி அல்ல குறையாமல் உன்னை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார், உன்னை மிகவும் திரளாய்
5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசி. ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை ஒரு பாட்டு நான் பாடுவேன். நான் ஒரு பாட்டு பாடுவேன் இந்த மாசம். திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. போதும். திராட்சை தோட்டம் செழிப்பான மேட்டு. இன்னைக்கு எங்க FGVBSல ஃப்ரூட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடினாங்க. பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு ஃப்ரூட் கொடுத்துருந்தாங்க. ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டாக என்னன்னா கேட்டேன். ஒரு சப்போட்டா பழம், குட்டியூடு சப்போட்டா பழம், ஒரு 5 சப்போட்டா வச்சுட்டு அப்புறம் குட்டியூடு சப்போட்டா பழம். ஒருத்தர் வந்து பேரிக்கா, நல்லா போய் நேஷ்னல் பேங்க் போல நல்லா பெரிய பெரிய பேரிக்கா பழம் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் மாம்பழம், அப்படியே பெரிய பெரிய மாம்பழம் அப்படியே தட்டில் வச்சு பண்ணாங்க. ஒருத்தர் வாழைப்பழம், அப்படியே இந்த பச்சை வாழைப்பழம்ல இந்த மஞ்சள் வாழைப்பழம் பெரிய பெரிய பழம் அது பெரிய ட்ரேயில் வச்சு ஒவ்வொரு பழம் வச்சாங்க. நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பழமாக பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது திராட்சை பழம் வச்சாங்க. ஒருத்தர் இன்னொரு திராட்சை கிடைக்க சீசன் இல்லைன்ட்டாங்க. என் நேசருக்கு செழிப்பான வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குதான். அந்த தோட்டத்தில் ஒரு திராட்சை தோட்டம் தான். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நான் ஒரு பாட்டு பாடுவேன். கரங்களை போய் தலையிலேயே சொல்ல இதை செழிப்பு என்று குறிப்பிட விரும்புகிறேன். செழிப்பு உண்டாகும், நீ பாடல் பாடுவாய். அல்லேலூயா. வாழ்க்கை செழித்திடுது தூய தேவருளால். இயேசுவே இயேசுவே. ராதா 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 ராதா. மகிழ்ச்சி தலைமேல் இயேசுவே. சஞ்சலம் இயேசுவே. ஓடிப்போ. தேவன் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயலுனாதாரமே. அப்போஸ்தலர் சில வசனம் வாசிக்க டைம் இல்லை. அப்போஸ்தலர் 14:17 செழிப்புள்ள காலம். நாகு 1:4 லீபனோனின் செழிப்பு. யோபு 29:20 மகிமையில செழிப்பு. சங்கீதம் 69 தேவ நதியினால செழிப்பு. 66:12 செழிப்பான இடம். 72:12 புல்லை போல செழிப்பு. 92:12 லீபனோனை போல செழிப்பு. இங்க பாருங்க, என்ன பாருங்க, அவுட்லைன் சொல்றாங்க. லீபனோனை போல செழிப்பு, புல்லை போல செழிப்பு, செழிப்புள்ள காலம், செழிப்புள்ள இடம். கர்த்தர் செழிப்பான மேட்டை வைத்து உங்களை செழிப்பை காண செய்வார். செழிப்பு உண்டாகும், நீங்கள் பாடுவீர்கள். நானும் இணைந்து ஒரு 3-4 நிமிடம் ஜெபிக்க போறோம். எழுந்து நிற்போம். என்ன சொல்ல பாருங்க, ஆடல் பாடல் சொன்னீங்களே மே மாதம் எனக்கு பாடல். இந்த செய்தி இன்னைக்கு நைட்டு செய்தி பாடல் உண்டாகும். யூடியூப்ல அப்படிதான் பார்க்கலாம். பாடல் உண்டாகும். ஜெபிக்க போறோம். 2 பேர் எழுந்து நின்று இன்னைக்கு நைட்டு அற்புதம் நடக்கும். ஜெபித்து வந்திருக்கிறோம். ஜெபித்து வந்திருக்கிறோம். ஜெபித்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு பாடல் துக்க பாட்டு கிடையாது, வேதனை பாட்டு கிடையாது, ஒரு பயப்படுற பாட்டு கிடையாது, புலம்பல் பாட்டு கிடையாது. இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் சொல்கிறார், இரக்கம் உண்டாகிற பாட்டு, ஊற்று உண்டாகிற பாட்டு, செழிப்பு உண்டாகிற பாட்டு. இரக்கத்தை பாடுவேன், ஊற்று தண்ணீரை பொங்கிவான் பாடுவேன். தேசருக்கு ஒரு செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுவேன். 2 காரணம் ஆண்டவரே நான் பாடுவேன். மே மாதம் இன்னைக்கு நைட் அற்புதம். ஜெபிக்கிறோம். என் யூடியூப் சேனல் பார்க்கிற தேவ பிள்ளையே, எஸ்தர் அற்புதம் இன்னைக்கு இரவு. மிராக்கிள் டிவில பார்க்கிற பாக்கியா அற்புதம் இன்னைக்கு இரவு. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. செல்வராஜ் பெற்றுக்கொள் பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே. ரிபஹந்த ரக்கா கீதா தேவனுடைய வல்லமைகள் தொடுகிறது. லிடியா தேவனுடைய கரங்களை தொடுவது நான் காண்கிறேன். ரமா ஹந்தலமா உதரபா. Thank you Lord. 2 கரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நான் இந்த அடுத்த 21 நாள் பாட நம்ம பாய்ப்போம். 2 அடி பாட விரும்புகிறேன். நீதியை பாடுவேன், வல்லமையை பாடுவேன், இரக்கத்தை பாடுவேன். 21 பாட்டு இன்னைக்கு நைட் மிட் டே. இன்னைக்கு நைட்டே பாட போறேன். மிட் டே ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு காலையில பாட போறேன். பாட ஆரம்பிச்சு நாளைக்கு ஃபைனல் டே பாட போறேன். பாடுவேன். பாட லலிதா பாட லலிதா பாட இந்த வார பாடுவா. ஆண்டவர் சொல்லுங்க சபை நடுவே பாடுவா. ருபோ ருபோ பாடுவா. ருபோ
ருபோ பாடுவாய். ருபோ சாமுவே, சித்ரா நீ பாடுவாய். சித்ரா கர்த்தர் சொல்லுங்க. சித்ரா Thank you, Lord. சாத்தானோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். Thank you, Lord. ஒரு அம்மன் ஸ்பிரிட் வெளியேறுகிறது. Jesus. Receive the blessing right to the name of Jesus. வானம் திறக்கப்பட்ட இரக்கத்தை பாடுவேன், நீதியை பாடுவேன். Glory to God. கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததா பாடி துதித்திடுவேன். எல்லாரும் கை தட்டி எல்லாரும் எனக்கு நன்மை இயேசுவே, இரக்கத்தை பாடுவேன். நீதியை பாடுவேன், Yes. இரக்கத்தை பாடுவேன், Yes. மகிமையை பாடுவேன், இயேசுவே. நாளும் பாடுவேன், இயேசுவே. நீதியை பாடுவேன், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஓ, கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததால் ஏஞ்சல் பாடி துதித்திடுவேன். ஏஞ்சல் பாடுவாய். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை. நம் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய அளவற்ற பிரசனம் வெளிப்பட முடியாது. வசனம் நமக்கு ஆறுதலை கொண்டு வரும். வசனம் நமக்கு விடுதலை கொண்டு வரும். வசனம் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். வசனம் வாழ்க்கை இருளை நீக்கும். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு அடியை நம்ம பாடி செய்து ஆயத்தப்படுவோம். உன் வசனம் தியானிக்கையில் இதய எதிர் ஆறுதலே, உன் பிரசனம் நாடி வந்தேன், கிருபை நாள் நோக்கிறேன். ஒரே ஒரு அடியை நம்ம பாடி செய்து ஆயத்தவோம். Glory to God. வசனம் தியானிக்கையில் தியானிக்கையில் இதயமதிலே இதயமது ஆறுதலே, ஆறுதலே, உன் வசனம் வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கக்கூடிய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறது. எல்லா தொந்தரவு பண்ற ஆவிகள், பலவான்கள், மனுஷிக செயல்கள், அசுத்தாவின் வல்லமைகள், தந்திர செயல்கள், சிந்தையை தொடுகிற ஆவிகள், பொல்லாத சாத்தானின் வல்லமையை கட்டி வைக்கிறேன். பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் வெண்ணில போல கீழே விழுவானாக. வசனம் என்ற விதை 30, 60, 100 பலன் தரட்டும். நல்லெண்ணத்த விதைகளாக இந்த வசனங்களை மாற்றும். வந்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாய் கொண்டு வரும். ஆன்லைனில் கணக்கற்ற மக்கள் பார்த்த ஆசிரியர் இப்பொழுது இந்த செய்தி எங்கெல்லாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வார்த்தையின் வல்லமையை, விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த செய்திக்கு பிறகு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலத்த அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது, ஆண்டவரே இன்று மாலை என்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது வேறு அருமையான வசத்தை கர்த்தர் காண்பித்தார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 14 முதல் வரிய வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். கரவத்தில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனுக்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். எங்கே நம்மை நடத்துவாராம்? வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிற அன்பின் தேவன். கரவத்தில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வசனத்தை ஆண்டவர் சமூகத்தில் பெற்றபோது ஆண்டவர் சொன்னார், நான் சில பிள்ளைகளை வனாந்தரத்தின் பாதை வழியாக கொண்டு செல்வேன். அவர்களை சோதிக்கும்படியாக, அவர்களை புடவிடும்படியாக, அவர்களை உருவாக்கும்படியாக, என் பிள்ளைகளாய் அவர்களை மாற்றும்படியாக நான் சிலரை வனாந்தரத்தின் பாதையில் நடத்துவேன். அந்த நடத்தும் போது அவர்கள் என்னை துதிக்கும் போது வனாந்தரத்திலே என்னுடைய செயல்களை கண்டு என்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு செய்தி தலைப்பு வனாந்தரத்திலே கர்த்தரின் செய்கைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்திலே நம்மளை அழிக்கிற தேவன் அல்ல. வனாந்தரத்தின் பாதை நடக்க நமக்கு கர்த்தர் தமது செயலின் வல்லமையை விளங்க பண்ணுவார். வனாந்தரத்திலே கர்த்தர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார். வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்திலே நடத்தினவரை, தம்முடைய ஜனங்களை ஊராமுடைய ஜனங்களை
கிடையாது, புறஜாதி கிடையாது, தம்முடைய ஜனங்களை உங்களை கர்த்தர் சில சமயம் வனாந்தது பாதை நடத்துவார். நீங்கள் துதிக்கும் போது தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வனாந்திரம் யாத்திரை இன்பராம் இயேசு இன்பராமே நம்மோடு கூட இருப்பார். கை தட்டி இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு போகையிலும் வருகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி நன்றியால் நன்றியால் உள்ளமே இயேசுவே, மிக பொங்கிடுவே. இயேசுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வனாந்தரத்தின் மத்தியிலே கர்த்தருடைய செய்கையை நாம் காண்போம். கர்த்தர் வித்தியாசமாய் நம்மை நடத்துவார். ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மிக முக்கியமான 3 சுருக்கமான குறிப்புகளை ப்ராஃபட்டிக்கலை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். செய்தி நிறைய செய்தி இருக்குதுங்க, நிறைய செய்தி. அதில் தீர்க்கதரிசன செய்தியாக இன்னைக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இரட்டையார் ஜெபிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு வனாந்தரத்திலே கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருக்கும். நம்பர் 1, முதல் செயல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி மேல ஊற்ற வரைக்கும் வனாந்தரம் அப்படியே கிடக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். எப்பொழுது ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். முதல் குறிப்பு வனாந்தரம் அப்படியே கிடக்குமா. எப்போ? ஆவியானவர் ஊற்றப்படாத வரைக்கும். ஆவியானவர் ஊற்றப்பட போது முதல் குறிப்பு வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் கர்த்தர் செய்கிற முதல் செய்கை என்ன தெரியுமாங்க? வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். கரவத்தலையா சொல்ல பார்க்கலாம். வயல்வெளி என்று சொன்னால் பசுமை என்று பொருள்படும். வயல்வெளி என்று சொன்னால் செழிப்பு என்று பொருள்படும். வயல்வெளி என்று சொன்னால் நிறைவு என்று பொருள்படும். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை இப்போ வனாந்தரமா இருக்கலாம். கர்த்தர் அந்த வனாந்தரத்தை எப்படி மாற்ற போகிறாராம்? வயல்வெளியாக, செழிப்பான இடமாக, செழிப்பான வாழ்க்கையாக, செழிப்பான பிரதேசமாக, செழிப்பான நிலைமையாக உன்னை செழிப்பா கர்த்தர் மாற்றுவார். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள், இந்த நாள் முதல் என் வனாந்தரம் வயல்வெளியான செழிப்பாக மாறும். அல்லேலூயா சொல்லுவாங்களாம். ஏசாயா 32:16 வாசிக்க கேட்போம். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். வனாந்தரத்திலே நியாயம் இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரும். நீதி, நியாயமும் நீதி நிறைந்த செழிப்பு வனாந்தரத்தில் காணப்படும். ஏசாயா 35:1-6. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். புஷ்பம் போல வனாந்தரம் புஷ்பத்தை போல் செழிக்கும். 6ஆம் வசனம் பின்பகுதி. வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். தண்ணீரும் ஆறும் புஷ்பத்தை போல செழிக்கும். நீதி நாயின் நிலைக்கும். தண்ணீரும் ஆறுகளும் பாய்ந்து ஓடும். ஏசாயா 51:3 பின்பகுதி. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இது வசனம். இந்த வசனம் உண்மை நம்பி நீங்கள் சொல்லி ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். என் வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். அல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளி ஆகும். வெட்டாந்தரை தடாகமாக மாறும் வயல்வெளி. நம்பர் 2, இரண்டாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. வனாந்தரத்தில் கைவிடவில்லை. இன்னொரு வசனம் எசேக்கியேல் 20:17 பின்பகுதி. நான் அவர்களை வனாந்தரத்திலே நிர்மூலமாக்கவும் இல்லை. போதும். வனாந்தரத்திலே என் ஜனங்களை இஸ்ரவேலை நான் என்ன பண்ண தெரியுமா? நிர்மூலமாக்கவில்லை, கைவிடவில்லை. 2 சேர்த்து ஒரே வார்த்தை ஆவியானவர் சொன்னார். வனாந்த என் செயல் என்ன தெரியுமாங்க? என் பிள்ளைகளை நிர்மூலமாக்க மாட்டேன், என் பிள்ளைகளை அழிக்க மாட்டேன். வனாந்தரத்திலே என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்களாம். யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். சிறியானவன் தன் பாலனை மறப்போல அவளே மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. வனாந்தர சூழ்நிலை வாழுகிற தேவ பிள்ளையை உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னை
கர்த்தர் நிர்மலமாக்க மாட்டார். வனாந்தரத்திலே வாழ வைத்து ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். விசுவாசிக்க பிள்ளைகளை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா வனாந்தரத்தை என்ன செய்வாராம்? யாத்திராகமம் 16:10 மத்திய பகுதி 32 பின்பகுதி வாசிக்க கேட்போம். அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். வனாந்தரம் திரும்பி பார்க்கும்போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை அவர்கள் கண்டார்கள். உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். நாளைக்கு உங்க பிள்ளைங்க வந்தாங்கன்னா வனாந்தரத்தில் அப்பம் கிடைச்சி நம்ப மாட்டாங்க அவனுங்க. அதனால ஒரு ஓமர் அளவு எடுத்து பத்திரப்படுத்தி வை. நாளைக்கு பிள்ளைங்க வந்தால் காட்டுறதுக்கு வனாந்தரத்திலே வானத்தின் அப்பத்தை புசிக்க கொடுத்து நடத்தினார். யாத்திராகமம் 17:6 மத்திய பகுதி. நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ரெவித்திமி என்ற வனாந்தரத்திலே தண்ணீர் கன்மலை சிறுவ ஜனங்க புறப்பட்டு வந்தது. சங்கீதம் 29:8. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். சங்கீதம் 74:14 பின்பகுதி. அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இறைச்சியை அந்த காடை இப்படி சொல்றாங்க நறுக்கி போட்டு. எதை நறுக்கி போடுறாங்க? முதலைகளின் தலைகளை. சங்கீதக்காரர் சொல்றாங்க முதலைய தலையை நறுக்கி போட்டு அவருக்கு உணவாக வனாந்தரத்தில் கொடுத்தீர். சங்கீதம் 78:15. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க திரும்ப அதே சொல்றாரு. கண்மலை தண்ணீர் குடி கொடுத்தார். very important word. Isaiah 48:21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் பொழுது அவர்களுக்கு தாகமில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. சுரக்க பண்ணுவார், பொழப்பார், ஓடி வர செய்வார், அதிர பண்ணுவார், புசிக்க கொடுப்பார். நறுக்கி போட்டு நீ பீன்ஸ் நறுக்கிறது மட்டன் நறுக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் முதலையுடைய தலையை நறுக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை நடத்தினாராம். அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரத்தில் நான் என் பிள்ளைகளை எப்படி நடத்துவேன் தெரியுமா? அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களை நிர்மூலமாக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். அவர்களை சந்ததியை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற அன்பின் தேவன். அல்லேலூயா. கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, இயேசுவே, ஓரபா ஹந்தரபோ, இயேசுவே, 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 வாழ்வின் தீபமே, வாழ்வின் தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கடைசியாக ஐசாயா chapter 43:19. வனாந்தரத்தில் கர்த்தருடைய கடைசி செய்கை. praise God. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே இன்னைக்கு நைட்டு தோன்றும். இப்ப 7:30 மணிக்கு தோன்றும். இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி 18-19 வாசிக்க கேட்போம். பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியும் நீர்க்கேணுகளையும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு சீத்திம் மரங்களையும் மிருது செடி ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஏசாயா 43:16 வாசிக்க கேட்போம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 2 ராஜாக்கள் 3:16-17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசியாதான் தேவன் அற்புதம் செய்வார். நம்முடைய தேவன் வனாந்தரத்தின் மத்தியிலே ஒரு வழியை உண்டு பண்ண வல்லமை. இதெல்லாம் எதுக்கு பைபிள் எழுதி வச்சிருக்காங்க? பைபிள் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? நம்ம வனாந்தரத்திலே அப்படியே புலம்பிக்கிட்டு, மற்றவங்களை திட்டிக்கிட்டு, பேசிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, அவிசுவாசம் வார்த்தை பேச நமக்கு அற்புதம் நடக்கல.
வனாந்தரத்தை மத்தியில் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு வனாந்தரத்தை வழிவிடும் என்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வனாந்தரை அழிக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வனாந்தர நிறுவனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வனாந்தரை வயல்வெளியாக மாற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வனாந்தரை என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வனாந்தரை என் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபத்தை முடிங்க. விசுவாசத்தோடு கூட நீங்கள் அற்புதம் பண்ண. விசுவாசத்திலே பலவீனனா இல்லையா? யாரு? ஆபிரகாம் 100 வயசு குடு தாத்தா. விசுவாசத்தில் பலவீனம் இல்லை, இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசத்து வாக்குத்தை சொல்லி மகிமைப்படுத்தி தேவனை விசுவாச சோத்திரம் பண்ணி 100 வயதில் பிள்ளையை பெற்றுக் கொண்டான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், வனாந்திலே நடத்துகிற கர்த்தரை துதியுங்கள். தேங்க்யூ லார்ட். அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் வனாந்திர சொல்ற ஒரு வழியை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி உண்டு பண்றேன்னு சொல்றாரு, ஒரு வழியை திறக்கிறேன்னு சொல்றாரு. இந்த வனாந்திரத்திலே இன்பராம் இயேசு உங்களோடு கூட இருந்து ஒரு வழியை உண்டு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறான். வழி திறக்கும் அதிசயம் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலு வழி திறக்கும், இழந்தே வழி செங்கடலு வழி திறக்கும், வழி திறக்கும் இயேசுவே அதிசயம் நடந்திடுமே. செங்கடலு செங்கடலும் ராதா ராமா ஷாரா தாரா ஆரா தாரா இயேசுவே ராஜா ராஜா போகுமே. ராஜா 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 இயேசுவே வழி திறக்கு, தடைகள் எல்லாம் இயேசுவே நகர்ந்தே போகுமே. வனாந்திரத்திலே நடத்தினரை நடத்தவும் கர்த்தரை துதியுங்கள். வனாந்திர சூழ்நிலை ஃபுல்லா மாறும், செழிப்பான வயல்வெளியாக மாறும்.